அதர்மத்துக்கு ரொம்ப கொடூரமா என்னென்னமோ நடக்குது. குழந்தைங்கள ரேப் பண்றது, இன்னும் என்னென்னமோ நெறைய நெறைய நடக்குது. கொடுமையான அதர்மங்கள்லாம் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனிதன் செய்ற மனிதன் மட்டும் தான் இதெல்லாம் செய்றான். அவனுக்கு இது காரணம் மனம் தானே ஐயா. மனத்த வச்சு தானே எல்லாத்தையுமே செய்றான். அப்ப இறைவனோடது தானே ஐயா. இந்த மனம், சித்தி, புத்தி, அகங்காரம் எல்லாம் அதுக்கு மூலமே இறைவன், அந்த பிரம்மம் தானே ஐயா. அவரோட தன்மை தானே ஐயா எல்லாருமே. இங்க இருக்கிறதே அது ஒரு தன்மை தான். பிரம்மத்தோட தன்மை தான். அப்ப அந்த தன்மையை வச்சுதானே ஐயா நம்ம எல்லாமே செயல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் இறைவன் தான் எனக்கு தோணுது ஐயா. ஆனா இது எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் இங்க இரண்டாவது தன்மைன்னு ஒண்ணு இல்ல, இரண்டாவது சக்தின்னு ஒண்ணு இல்ல. எல்லாமே பிரம்மம் தான். அப்ப இவ்வளவு கொடூரங்கள் நடக்கிறதுக்கு காரணம் மனம். அந்த மனம் இறைவனோடது தானே. இறைவன் இல்லைன்னா அந்த மனம்ன்றது எங்க வருது, அந்த புத்தின்றது எங்க வருது? இவ்வளவுலாம் அதை வச்சுதானே செய்யறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தான் ஐயா எனக்கு தோணுது. ஆனா இதுக்கு உண்மையான பதில் எனக்கு கொடுங்க ஐயா. எனக்கு தெளிவுபடுத்துங்க ஐயா. மன்னிச்சுக்கணும் ஐயா. எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஒண்ணும் நினைக்காதீங்க ஐயா. எனக்கு இதுக்கு பதில். அதாவது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறது பிரம்மம். அதனால் பிரம்மத்துக்குன்னு சொல்லி தனியாக ஒரு செயல் கிடையாது. பிரம்மம் எல்லாமாவும் மாறி இருக்குது. அதனால் எல்லாமே இறைவனே எல்லாமாவும் இருக்குது. நம்ம எல்லாரும் பல நபர்களாக இருக்கிறோன்னு சொன்னால் பிரம்மம் தான் பல நபர்களாக இருக்குது. அதனால் இது யாரோ பிரம்மங்கிற கான்செப்டை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரெண்டுங்கிறதே கிடையாது. எல்லாமே ஒன்று தான். ஆனால் அது மாற்றமடைஞ்ச வரை இப்போ நம்ம ரெண்டு தான். இப்போ மனிதர்கள்ங்கிற வேறு வேறங்கிற மாதிரி, அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே சூட்சும சரீரங்கள் வேறு வேறங்கிற மாதிரி அப்படி வரும்பொழுது சூட்சும சரீரங்கள்லேயே நம்ம இந்த மனித அம்சம், ஈஸ்வர அம்சம்னுட்டுலாம் அதிலலாம் நிறைய கிளாஸிஃபிகேஷன்லாம் வந்துடுது. அதில் தான் கர்மாங்கிற தேரி வருது. நல்லது செஞ்சான்னா நல்ல பலன் கிடைக்கும், மோசமானது செஞ்சால் மோசமான பலன் கிடைக்கும்னு சொல்லி கர்மா தேரியெல்லாம் வருது. மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், இப்போ யாரோ ஒருத்தர் யாருக்கோ தண்டனை கொடுக்கறதுங்கிறது கிடையாது. இறைவனே எல்லா ரோல்லையும் இருந்து அவரே தப்பு பண்ணுறாரு, அவரே தண்டனை அனுபவிக்கிறாருங்கிற மாதிரி தான். அவரதே நல்லதையும் பண்ணுறாரு, அவருடைய நன்மையை அனுபவிக்கிறாருங்கிற மாதிரி ஒரே அம்சம்தான் எல்லாத்தையும் பண்ணுதுங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். அல்லது நம்ம ஒருத்தர் பலவாக மாறி இப்போ பல தன்மை இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிரம்மத்தை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரம்மத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்போ வேறுபாடாக இருக்குது. வேறுபாடு தான் உண்மை. அப்போ அந்த வேறுபாட்டுக்குள்ளே எப்படி நல்லது பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இது பண்ணணும். ரெண்டாவது இதில் என்னென்னா இப்போ எல்லாமே ஒன்று தான், எல்லாமே இறைவன் தாங்கிறது ஒரு அணுகுமுறைக்கு எடுத்துக்கலாம். இப்போ சில தியானத்துக்கு கூட மனசு நிறைய சஞ்சலத்தோடு இருக்குதுன்னு சொன்னால், எல்லாமே இறைவன் தான்ட்டு ஒரு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மனசு அமைதிப்படும். உங்களுக்கு தப்பு பண்ணுறவனும் இறைவன் தான், நல்லது பண்ணுறதும் இறைவன் தான் எடுத்துச்சுன்னா ஒரு மன சமநிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு அணுகுமுறைக்காக எடுத்துக்கிடலாம். மற்றபடி அப்சல்யூட் ட்ரூத்னுட்டு எடுத்துட்டோன்னு சொன்னால் பிரம்மம் கன்வெர்ட் ஆகிட்டுது. இப்போ வேறு ஒரு படிவத்துக்கு வந்துட்டுது. அதனால் இப்போ உலகங்கிற மாதிரி வந்துடுது. பிரம்மங்கிற மாதிரி இல்லாதபடி உலகங்கிற மாறுதல் வந்துடுது. பல நபர்கள் இருக்கிறாங்க, பல தன்மைகள் இருக்குது. இப்போ இதில் நல்லது தான் செய்யணும், மோசமான செய்யக்கூடாதுங்கிற அணுகுமுறைக்கு வரணும். மோசமான செஞ்சோன்னா கர்மா பிரச்சனைகளில் மாட்டிக்கிடுவோம். அதனால் இங்கே இப்போ உள்ள அணுகுமுறையில் இறைவன் எல்லாமே இறைவன் தாங்கிற கான்செப்டை நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் கரெக்ட்.